தேவனுக்கே மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரி பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பட்ட தியாகமும் உழைப்பும் நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட அதில் ஒரு காவாசி கூட கிடையாது. இருந்தாலும் நம்ம ஆண்டவரை ஒரு சில சமயம் சோர்ந்து போயிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவர் முழுமையாக நம்ம ஆண்டவரை நம்பி விசுவாசிப்போம், ஆண்டவருக்காக வாழுவோம். இப்போவும் கூட ஒரு மிஷினரி பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு மிஷினரி மக்களை சாப்பிட்ற ஒரு பழக்கம் கொண்ட ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அவர் அங்கே பல உயிரிழந்திருக்காங்க, செத்து போயிருக்காங்க. அவர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த தீவுக்கு போகிறாரு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஜான் ஜி பேட்டன். 1824 ஜான் பேட்டன் ஸ்காட்லாந்தில் பிறக்கிறார். சிறு வயதிலிருந்தே அவருடைய தந்தை அவருடைய ஜப வாழ்க்கையை அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. தேவனுடைய வார்த்தையின் மீது அதிக அன்பு கொண்டவர். ஆண்டவருக்காக இளம் வயதிலேயே மிஷினரியாக சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. பலர் அவரை ஸ்காட்லாந்திலே நீங்கள் இங்கேயே ஊழியம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தொலைதூர ஊழியத்துக்காக அவர் அந்த தீவுக்கு செல்கிறாரு. 1858 அவருடைய மனைவியோட தென் பசிபிக் பெருங்கடல் இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற நியூ ஹேப்ரிடஸ், அதாவது இன்னைக்கு அது வானூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த தீவுக்கு அவர் செல்கிறாரு. அங்கே வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் சுவிசேஷத்துவே அறியாதவங்க, இயேசுவை பற்றி அறியாத பல மக்கள் இருந்திருக்கிறாங்க. பல மிஷினரிகள் அங்கே போய் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த இடம் ரொம்ப ஒரு மோசமான இடமா கருதப்பட்டிருக்கு, ஆபத்து நிறைந்த இடமாக கருதப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஜான் பேட்டன் பயப்படலை. அவர் அந்த தீவுக்கு போகிறாரு. அங்கே போய் கொஞ்ச நாள்லேயே அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் அவர் இழந்துடுறாரு. ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்க 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அவர் தனிமையில் உடைந்து போகிறாரு. மேலும் பல முறை அவரை கொல்றதுக்கு செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஒரு தடவை அப்படி தான் கொல்றதுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஜோம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்கிறது, அந்த இரவில் நான் இயேசுவின் சமூகத்தை நான் மிகவும் ஆழமாக அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பல ஆண்டுகளாக அன்புடனும் பொறுமையுடனும் சேவை செய்தார், இயேசுவுக்காக வாழ்ந்தார். அவருடைய மொழியை கற்றுக்கொண்டு வேதாகம பகுதிகளை மொழிபெயர்த்தார். காலப்போக்கில் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தேவாலயங்கள் உருவானது. ஒரு காலத்தில் சுவிசேஷத்தை எதிர்த்த மக்கள் இன்று இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள். 1907 அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை இன்று வரை மிஷினரி உலகிற்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. தேவன் அழைக்கும் இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையை அவர் வல்லமையாக பயன்படுத்துவார். நீங்களும் தேவனுடைய அழைப்புக்கு தயாராக இருக்கீங்களா? பதில் கொடுக்க தயாராக இருக்கீங்களா? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.